வணக்கம் தங்கச்சி. வணக்கம் அண்ணா. என்ன இன்னைக்கு அழகா இருக்க? நிறைய கண்டென்ட்டோட வந்து. டீ சாப்பிடுறியா ஜூஸா? எதுவுமே வேணாம். சரி மேட்ரு போலாம் வாங்க. ஒரு 2 பேர் சேர்ந்து தாவைக்காவை கலாச்சாங்க பாத்தியா? நான் கூட பயந்துட்டேன். சொல்லு என்ன பண்ணாங்க? 2 பேர் சேர்ந்து தான் இந்த உலகத்தையே உண்டு பண்ணிருக்காங்க. அது அப்பாற்பட்ட விஷயம். ஓகே சொல்லு. 2 யாரு தாவைக்காவை கலாச்சாரம் அத சொல்லு. இந்த செல்வ பெருந்தகையும் நம்ம சீமான் அண்ணனும் சேர்ந்து கலாச்சி விட்டுருக்காங்க. கலாய்க்கிறதுக்கு ஒரு கவிதை இருக்கு. எப்ப பார்த்தாலும் கலாய்க்காம தாவைக்காவை கலாய்க்கிறாங்களா? ஆனா என்னன்னா உங்களுக்கு அணில் குஞ்சுகளால ஒரே பிரச்சனையா இருக்கு போல, ஒரே சலசலப்பா இருக்கு போல அப்படின்ட்டு செல்வ பெருந்தகை அண்ணனை பார்த்து கேட்க, அண்ணன் ஒரே புன்னகை மழையை கொட்ட அந்த இடம் போல நஞ்சு போச்சு. ஆக்சுவலா வந்து சீமான் வந்து கட்சி தொடங்கின காலத்துல இருந்து என்ன சொல்லிருக்காரு, நான் கூட்டணி கட்சிகள்லாம் வைக்க மாட்டேன், தனியா தான் போராடுவேன், எனக்கு அந்த சீட் தனியா தான் கிடைக்கும் அப்படின்னு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய தேர்தல் காலத்தை பார்க்கும்போது கண்டிப்பா அவர் கூட்டணி கட்சி அப்படின்றது அவசியமா இருக்கு. இவர் இந்த தேர்தல்ல அது உங்களுக்கு, எங்க அண்ணனுக்கு கிடையாது. எங்க அண்ணன் அடிச்சா மொத்த அடியும் அடிப்பா போல. அதான் அதனாலதான் எறும்பு மாடுகள்லாம் கூப்பிட்டு மாநாடு நடத்திட்டு இருக்காரு. ஒரு மனுஷன் போறானா. இப்ப சீமான் வந்து இந்த தேர்தல்ல கூட்டணி கட்சி வைக்காட்டியுமே அடுத்த தேர்தலையாவது கண்டிப்பா அவர் வைக்கணும். இல்லாட்டினா ஒரு தேர்தலே கட்சிகளே இல்லாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுருவாரு. அண்ணன் சொல்லியிருக்கு என்னன்னா, எனக்கு தேங்காயில இருக்க சில்லு சில்லு எந்த கிடையாது, மொத்த தேங்காயமே எந்தடா அப்படின்னு சொல்லியிருக்கா. யாரா நீ இவ்வளவு டேலண்டடாகிற போல. இப்ப நான் ஒரு மேட்டர் வச்சிருக்கேன். தாவேகா விஜய் வந்து என்ன பண்ணாரு, நாகப்பட்டினத்துல வந்து மாநாடு நடத்தினாரு. சோ நாகப்பட்டினம் மாநாடு கிடையாது, சுற்றுப்பயணம். ஓகே வாட் எவர் இட் இஸ், என்ன வேணாலும் நீங்க பேர் சொல்லிக்கலாம். உங்க விஜய் மக்கள் சந்திக்க வர எங்க விஜய். அந்த நாகப்பட்டினத்தோட எம்எல்ஏ வந்து ஸ்னவாஸ், விசிகாவை சேர்ந்த ஸ்னவாஸ். அவரு வந்து இப்போ கொஞ்சம் பேசுறதா மாறி இருக்காரு. என்ன காரணம் அப்படின்னா, நீங்க வந்து படம் நடிச்சீங்க அப்படின்ற காரணத்தினாலதான் மக்கள் இவ்வளவு பேர் கூடி இருக்காங்க. இது எல்லாமே ஓட்டா மாறுமானா கண்டிப்பா மாறாது. சும்மா அந்த வாய்ஸோடால மக்களுக்கு மத்தியில வந்து நின்று பேசுறதை விட்டுட்டு ஒரு பிரஸ் மீட் வையி, உன்னோட கட்சியோட கொள்கை என்னன்னா சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் அவர் கேட்டிருக்காரு. எப்பவுமே வாய் திறக்காத இந்த மனுஷன் விஜய வச்சுக்கிட்டு இவர் கொஞ்சம் ஃபேம் ஆகலாம் அப்படின்றதுக்காக விசிகால இருந்து இவர் வந்திருப்பாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஸ்னவாஸ் எப்பவுமே பெருசா பேச மாட்டாரு. இப்போ இவர் மட்டும் தனியா. ஆனா நாகப்பட்டினத்துல விஜய் கட்சியில இருக்கவங்க நின்னாங்கன்னா, இவரு நின்னாங்கன்னா யாருக்கு பாப்புலேஷன் அதிகமா இருக்கும் அப்படின்றது ஒரு பேசும் போது. இப்ப இவர் மட்டும் என்ன, இவங்க தலைவர் ஷானவாஸ், அவங்க தலைவர் போய் நிக்கோதான் இவருக்கு ஓட்டு விழுது. இவரு போயிட்டு என்ன தனியா ஓட்டு வந்துருமா? அந்த மாதிரிதான் இப்பதான் வந்திருக்காரு. இதுக்கப்புறம் தான் பிரஸ் மீட் அது இதுன்னு இருக்கும். உடனே கேட்டா நாங்க அணில் குஞ்சு பிரஸ் மீட் வைக்கிறாங்க வச்சுக்கோ, நீ ஒரு நிருபரா இருந்தா என்ன கேள்வி கேட்ப? நான் எங்க தளபதியை பார்த்து பேசணும். உங்களுக்கு நீ வாங்குற இந்த 10-5 விஜய் கிட்ட என்ன கேள்வி கேட்ப? விஜய் கிட்டயா? சார் நீங்க ஏன் சார் எப்பவுமே அரசியல் கட்சி தொடரும் எல்லாமே இந்த எலெக்ஷனுக்கு ஒரு 6 மாசம் முன்னாடி 7 மாசத்துக்கு முன்னாடி வந்துட்டு நான் சிஎம் தான் அவன் அடம் பிடிக்கிறீங்க, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே ஏன் நீங்க வரல அப்படின்னு கேட்பேன். நான் வந்து உங்களோட வாக்குறுதிகள் என்ன அப்படின்னு நான் கேட்பேன், உங்க கட்சியோட கொள்கைகள் என்னன்னு கேட்பேன். எனக்கு இப்போ வந்து தாவேகால இருந்து என்ன வாக்குறுதி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னா, எப்பவுமே வந்து ஒவ்வொரு கட்சிகள்ல இருந்து ஒண்ணு கொடுப்பாங்கல்ல, அப்ப அதே மாதிரி நம்ம தாவேகா சைட்ல இருந்து அழகு பொருட்கள்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு தாவேகா கொடுத்து உனக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு படத்துல ஒரு ஹீரோயின்ஸ் மாதிரி இல்லாட்டானே கொஞ்சம் சப்போர்ட்டிவ் கேரக்டர் மாதிரி எல்லாரையும் ஆக்கி விட்டாரு அப்படின்னா கூட நீ ஹீரோயின்ஸ் மாதிரி ஆக மாட்டேன். சரி மூடி. இப்போ இன்னொரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. என்னன்னா அண்ணாமலை வந்து முந்தைய அண்ணாமலை படத்துல நடிச்சவரை சந்திச்சு இப்ப இவர் வந்து புதுசா கட்சி தொடங்க போறாராம். இது வந்து எப்படி தெரியுமா இருக்கு, நீ உருப்பிடாதவன், உன்னை நம்பி போன அவன் ஒரு உருப்பிடாதவன், 2 பேரும் சேர்ந்து உருப்பிடாம போங்க அப்படி இருக்கு. இது அப்படி இருக்கா? ஆனா அண்ணாமலைக்குன்னு தனியா ஒரு பெரிய ஒரு இதுவும் இல்ல. இல்லங்க, கண்டிப்பா அண்ணாமலை தனியா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. ஆனா அது நடக்க கூடாது அப்படின்றதுக்காக அமித்ஷா கிட்ட இருந்து ஒரு சில இடர்பாடுகள்லாம் வந்துகிட்டு இருக்கதா சொல்றாங்க. ஆனா அண்ணாமலை தனியா கட்சி தொடங்குவேன் அப்படின்றதுக்காக ரஜினி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய அளவுல ஒரு சில பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்குன்னு அக்கம் பக்கத்துல பேசிக்கிட்டாங்க. அது எவ்வளவு உண்மை நமக்கு தெரியாது. இன்னொரு சொல்லு, இபிஎஸ் வந்து இன்னைக்கு காலையில ஊட்டில இருந்து ஒரு பிரஸ் மீட் வச்சாங்க. ஆமா, அதாவது சுற்றுப்பயணம் மீட் பண்றதுக்கு முன்னாடி பிரஸ் மீட் வைப்பாங்க. அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காரு, மக்கள் மத்தியில பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, காங்கிரஸ் கட்சி வந்து திமுக கிட்ட வந்து பாதிக்கு பாதி இடம் வேணும், எனக்கு 117 சீட்டு வேணும்
அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. காங்கிரஸா? ஆமா, இதனால என்ன ஆகுதுன்னா காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கும் ஒரு பெரிய மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கு. ஸோ கட்சி அங்கிருந்து பிரியிற அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு போயிட்டு இருக்கு, ஒரு மேட்டர் போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய மனக்குமுறல்கள்லாம் இருந்திருக்கு. அவர் முன்னாடியே சொல்லியிருந்தால. இருந்தாலும் காங்கிரஸ் வந்து ரொம்ப டூ மச். அவங்களே 117 இடம் கேட்டாங்கன்னா சிறுத்தை எவ்வளோ கேட்கும், கம்யூனிசம் எவ்வளோ கேட்கும். இப்ப எல்லாரும் பப்பு இடம் கேட்டுட்டே போனாங்கன்னா திமுக என்னதுக்கு? பப்பு திஸ் இஸ் டூ மச் பப்பு. பப்பு என்ன பப்பு பண்ணிக்கிட்டு இருக்க? ஒரு 2-3 கேளுங்க. இவ்வளோலாம் கேட்காதீங்க. பாவம்ல, இவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க? அப்புறம் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி இருக்காருல்ல, ஆமா, அன்புமணி வந்து நடைப்பயணமா கரூர் போறதா இருந்தது. அவரு போன வாரமே நடைப்பயணம் அனுப்பிச்சு விட்டாங்களே பெரிய ஐயா. ஆமா, அது கட்சியில இருந்து நடைப்பயணம் அனுப்பிச்சு விட்டாங்க. ஆமா, இப்ப இவர் என்ன பண்றாருன்னா கரூருக்கு நடைப்பயணம் போறேன்னு இவர் கூட இருக்க ஆட்களை வச்சுட்டு நடைப்பயணம் போறதா கரூருக்கு பிளான் பண்ணியிருந்தாரு. விஜய் வந்து கரூர் வராரு அப்படின்ற காரணத்தினால தம்பிக்காக நான் வந்து விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. சூப்பர்ல. ஆனா இதுக்கு வரவேற்பு. ராமதாஸ் என்ன சொல்லுவாருன்னு நினைக்கிறேன்? நீ எங்க வேணாலும் போ, உனதான் கட்சியை விட்டே அனுப்பிச்சாச்சு, நடைப்பயணம் போனா என்ன, எந்த பயணம் போனா அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இது எப்படி இருக்குன்னா நான் உன்னை கட்சி விட்டு விளக்குறேன்னு இவரு சொல்றாரு, அவரு நான் உன்னை கட்சியிலிருந்து அடிப்படை பதவியிலிருந்து விளக்குறேன்னு இவரு சொல்றாரு. 2 பேரும் மாத்தி மாத்தி இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. தேர்தல் வரும்போது 2 பேரும் என்னதான் பண்ணுவாங்க? அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் என்ன ஆக போறாங்க? தேர்தல் வரும்போது 2 பேரும் சூட்கேஸ் வாங்கிட்டு ஆஸ் யூசுவல் ஆதரவு சேர்ந்துருவாங்க. ஆமா, ஆஸ் யூசுவல் தான். இது ரொம்ப பெருசா யோசிக்க தேவை கிடையாது பாமக பத்திலாம். அரசியல் ரொம்ப வருத்தம் நினைக்கிறேன். கிளம்பிடலாமா? கண்டிப்பா.